இந்த டைமில் ஒரு குட்டி விளாக் எடுக்கலாங்க. என்னன்னா பைக் டயர் உறுதி எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த இடம் ஏன் சூஸ் பண்ணுறோன்னா, இந்த இடம் நல்லா பாம்பு விளையிற மாதிரி விளையுங்க. அதனால தான் இந்த இடம் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா முடக்கில் நம்ம பிரேக் பிடிப்போம்ல, டயர் இழுக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இழுக்குது, ஆனால் நடுவில் அந்த மண் மாதிரி இருக்குல்ல, இருங்க காட்டுறேன். இந்த பைக் வந்து பின்னாடி டயர் 150/60, முன்னாடி டயர் வந்து 110/70. பா கீர் ஓட்டும் இது மாதிரி தாங்க ஏதோ ஒரு டைம் உருவாகவும் போயிடுது. எம்ஆர்எஃப் டயருங்க. இது மாதிரி மண் இருக்குல்ல, இந்த மண்ணில் மட்டும்தான் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. என்ன தான் பைக்காக இருந்தாலும் ஏவிஸாக இருந்தாலும் டயர் பெருசாக இருந்தாலும் அப்படி இழுக்குது லைட்டாக. அதில் மட்டும் தான் கொஞ்சம் சுக்கர போக வேண்டியதாக இருக்குது. மொத்தம் 2 வலை வந்துருச்சா, இன்னொரு வலை வரும். நல்லாயிருக்கும் இந்த ரோடு. இந்த ஏரியாவிலே எனக்கு பிடிச்ச ரோடு இந்த ரோடு தான். 3 வளைவு தான் வந்திருக்கு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிங்க. இனிமேட்டு பைபாஸ் ரோடுக்கு வந்து என்ட்ரி ஆக போகுது. பைக்கில் வந்து பெட்ரோல் அடிக்கல, பெட்ரோலில் அடிச்சுட்டு லாங் ட்ரைவ் பண்ணி பிரேக்கிங்கும் நெக்ஸ்ட் வந்து டயர் கிரிப்பையும் பார்க்கலாம். இப்படி நல்லா இருக்குங்க. நல்லா மாடிஃபை பண்ணவும், அந்த கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு ஓட்டவும் சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாக. பெட்ரோல் மூட்டை அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம். புரியல? சரி ஓகே, இன்னொரு இடத்துல அடிச்சுக்க வேண்டியதான். நம்ம லென்த்தாக இந்த ரோடு வந்து ராசிபுரங்க, ஆத்தூர் டு ராசிபுரம் ரோடு. ஃபியூல் ரிசர்வில் விழுந்திருக்கு. ஒரு 30 கிலோமீட்டர் ஓடுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ பைக்கின் மட்டும் முறுக்கி ஓட்ட முடியாதுங்க, அப்படியே வாமுள்ள ஆகுது. சரி, அப்படியே பெட்ரோல் இல்லாமல் அப்படியே அடிச்சு ஓடுற மாதிரி வருது. கேமரா கழட்டிட்டு கொஞ்சம் சிட்டி மாதிரி வரும். அந்த இடத்துல மட்டும் பிளாக் இருக்க மாட்டேன். அப்படியே பெட்ரோல் வச்சு நெக்ஸ்ட் வந்து கன்வியூ பண்ணுறேன். மீட்டர் 2 மாட்டே வச்சுங்க. ஏன்னா இப்போ ஹைவே வந்துட்டேன், அதனால தான். ஃப்ரண்ட்டு டயர் பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் வந்து முன்னாடி பிரேக் வந்து 320 mm 4 பிஸ்டன் கேலிப்பரு, பின்னாடி வந்து 2 பிஸ்டன் கேலிப்பரு 240 mm டிஸ்க் பிளேட்டுங்க. நான் மேக்ஸிமம் வந்து முன்னாடி பிரேக் தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் நல்லாவே இருக்குது. நானே ஃபஸ்ட்டு மிரர் போட வேணாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். மிரர் போடாமல் நம்ம பிரேக்கை பிடிச்சோம்னா பின்னாடி யாராச்சும் வந்தாங்க இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 50 போகலாம், அப்படியே பிரேக் அடிக்கலாம். 50 போக மாட்டேதே, சரி அப்படியே அடிப்போம். முன்னாடி பிரேக் மட்டும் எவ்வா பின்னாடி டயர் அப்படியே லைட்டாக தூக்குற மாதிரி இருக்குது. இது வந்து சும்மா அதிகமாக யூஸ் பண்ணோம்னா பிரேக் கட்ட போயிடுங்க. 2 பிரேக்கையும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வண்டி வந்து கீரில் விடணும். கீரில் விட்டாவே பாதி வந்து வண்டி பிரேக் பிடிச்ச மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு முன்னாடி பின்னாடி பிரேக் ஏன் நான் அழுத்த சொல்கிறேன்னா, பின்னாடி பிரேக் அழுத்தினா தான் பின்னாடி வந்து சுத்தாமல் தடுக்க முடியும். நம்ம முன்னாடி பிரேக்கை பிடிக்கவும் அந்த விசையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணலாம். பின்னாடி பிரேக் வந்து வீலை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தள்ளும்ல, அதை தள்ளாமல் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இப்போ வந்து பின்னாடி பிரேக் தள்ளுறேன். ஆனால் பின்னாடி பிரேக் வச்சுமே நம்ம வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணலாங்க. நான் அதிகம் அந்த லோ சிசி வண்டியில் வந்து பின்னாடி பிரேக் வச்சு தான் அதிகமாக பிரேக் பிடிப்பேன். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, பிளேட்டில் பிரேக் கட் இருக்கிறதுனால மழை டைமில் சீக்கிரம் கரைஞ்சி போயிடுங்க. அதுதான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். வண்டி சென்சரி சுட்டத்துலேருந்து வண்டி அப்படின்னு சவுண்டு வருதுங்க. அந்த சூப்பர் பைக்கில் சவுண்டு வர மாதிரி எதுக்கு அப்படி வருது இல்லை. சவுண்டு நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, ஆனால் பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படும்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது. இந்த ரோட்டில் டாப் ஸ்பீடு கூட செக் பண்ணிடலாம் போல். அந்த பிரேக்கிங் உறுதி மட்டும் செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முடியாது. ஆனால் பொறுப்பு வந்துன்னே இருக்கலாம் பின்னாடி. இருங்க, ஓரளவுக்கு வேகமாக போய் பிரேக் அடித்து பார்ப்போம். ஒரே டைம் தான் அடிக்கலாம், ரொம்ப அடிக்க வேணாம். பிரேக் பிடிச்சிக்கலாமா, எல்லோரும் போகட்டும். சென்னை மாதிரி பெரிய ஹைவே இங்கே இல்லைங்க. அது வாழப்பாடி டு சேலம் போனால் தான் இருக்குது அந்த ஹைவே. அதுலேயுமே அடிக்க முடியாது. ஸோ முன்னாடி ஆறு வருது. எவ்வளோ செகண்டில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு 110 போகுது. இது போதுங்க, பிரேக் அடிக்கலாம்.
கொஞ்சம் வந்து டைம் எடுக்குதுங்க பிரேக் அடிக்க. இன்னொரு டைம் அடிப்போம். போகிற போகிற கேமராலாம் கல்லிட்டு போயிடுவோன்றது பயமா. இப்போ கரெக்டாக அந்த ஏரோ மேலேருந்து பிரேக் அடிக்கலாம். நல்லா இருக்குங்க பிரேக்கு. 2 டைம் அடிச்சிட்டேன், இன்னொரு டைம் அடிக்க வேணாம். எவ்வளோ சைடில் வந்து ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோ எடிட்டிங்கில் வந்து கவுண்ட் பண்ணி சொல்லிடுறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். எப்பா மிரர் போடுறதுலாம் நல்ல விஷயமாக போச்சுங்க. மிரர் மட்டும் போனால் தான் செம்மையாக ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸ்பீடாக வந்து வந்ததில் பேட்டரி சார்ஜ் ஏறிக்குச்சுங்க. அதே மாதிரி இன்ஜினும் கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறிடுச்சு. தயவு செஞ்சு சொல்கிறேன், இது மாதிரி யாரும் பிரேக்குங்க அடிச்சிடாதீங்க. கரெக்டாக ரெண்டும் போயிடும். ப்ராப்பராக அடிக்கிறது எப்படின்னா, நம்ம போயிட்டே இருக்கிறோம், சப்போஸ் ஏதாச்சும் குறுக்க வந்தால் மட்டும் இது மாதிரி எமர்ஜென்சி அடிச்சிக்கலாம். இப்போ லைட்டாக வந்து இந்த இடத்துல ஸ்லோ பண்ணுறோம் அப்படின்னா எப்படி திரும்ப அடிக்கணும்? கீர் வழியாக தான் நம்ம வந்து பைக்கை கண்ட்ரோல் பண்ணணும். இருங்க, ஒரு 70 பைக்கிறான். 70 வந்துருச்சு. இப்போது இப்படி தான் விடணும். அவங்க ஒரு கிளச்சை பிடிச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி தான் பிரேக் அடிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், பைக்கும் நல்லாயிருக்கும், அந்த இன்ஜினு பிரேக் கட்டை எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம ஒரு ரேட்டே பிடிச்சி அழுத்தணுன்னா பிரேக் கட்டில் அந்த கனிமை அப்படியே உடஞ்சி செதறிக்கிட்டு வருங்க. சரி ஓகேங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரேக்கிங் டெஸ்ட் எடுத்திருக்கேன்.